என்ன நடக்கிறது என்று கேட்டால், என்னாகும் 25வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்டும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் அதை புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். இதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. பிரியமான தேவனுடைய ஜனமே, பாருங்க, விருந்து எந்த அளவுக்கு தோழமை பாராட்டுகிறாங்க பாருங்க. தேவ சாயலற்ற ஜனங்களோடு பழகுகிறது. பாருங்க, 2 விதமான ஞானஸ்தானம் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிறத சொல்கிறேன். விசுவாச ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இஷ்டப்படி ஜீவிப்பாங்க. அது கட்டுப்பாடு இருக்காது, உபதேசம் இருக்காது, தேவநாமம் தரிக்கப்பட்டிருக்கும், அபிஷேகமும் பெற்றிருக்கும். அந்த அபிஷேகத்தும் எதுவரை இருக்கும் என்று கேட்டால், அந்நிய பாஷை பேசுகிற வரைக்கும், ஆராதனையில் பாடல் பாடுகிற வரைக்கும் இருக்கும். ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே எவனும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துவார் என்ற அந்த பக்குவத்துக்குள்ளே அந்த அபிஷேகம் கிரியை செய்கிற அளவுக்கு விசுவாசனுடைய மனநிலை இருக்காது. அதனால் ஆவியானவர் அழுத்து போடப்படுகிறதும் உண்டு. அந்நிய பாஷை தான் அடையாளம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர்கள் ஆவி அவிழ்த்து போட்டு பல ஆண்டுகள் இருக்கும். பரிசுத்தாவி துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களும் உண்டு. ஏன்? இந்த விசுவாச ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கு சத்தியமும் ஒரு அளவுக்கு தான் போய் சேரும். அதனால் மிஞ்சி போனால் கிருபை என்று சொல்லி விட்ருவாங்க. கிருபையும் சத்தியம் ஒன்றொன்று சந்திக்கும். கிருபை ஒரு பகுதி, சத்தியம் ஒரு பகுதி என்ற அந்த ஆவிக்குரிய அறிவுக்குள்ளே ஞானத்துக்குள்ளே காணப்பட மாட்டார்கள். ஏனென்றால் பலிபீடம் விருந்தாளி பிரசங்கிமார்களால் நிறைக்கப்பட்டிருக்கும். மெய்ப்பன் உங்களுக்கு கொண்டு வருகிற மன்னாவை விட அந்நியர்களுடைய கட்டுச்சோறு உங்களுக்கு பெருசாக இருக்கும். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் சொல்லுகிறேன். மெய்ப்பனுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும், மகனுக்கு புருஷனுக்கு எப்படி படைக்க வேண்டும், எப்படி சமைக்க வேண்டும், எப்படி அது பரிமாற வேண்டும், எது குழந்தைகளுக்கு காரம் இருக்குமா இருக்காதா என்று. அதுபோல் மெய்ப்பனுடைய கோலில் இந்த சவதரிப்பு, இந்த மன்னா மேய்ப்பன் வழியை வருகிறது தான் கர்த்தர் எழுப்புகிறார். அதிலும் குறுக்கு புத்தி வருகிறது. அந்நிய உபதேசங்கள், அந்நிய ஜனங்கள் பலிபீடத்தை கரையாக்கி விடுகிறாங்க, உபதேசத்தை மாசுபடுத்தி விடுகிறாங்க. இது மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக இருக்கும். ஆனால் பெருந்திரள் இதை செய்யும். இது சத்தியத்தின்படி போதிக்கப்படுகிற காரியம். அப்படியாக இந்த வெளிநாட்டு பிரசங்கியாருடைய கால் வைத்த உடனே என்ன நடக்கிறது என்று கேட்டால், இது கூலிக்கு போர்த்தி கொண்டது மோவாபிய ராஜா. வேசித்தட்டும் உச்சக்கட்ட வேசித்தட்டில் உருவாக்கப்பட்ட ராஜ்யபாரம். அது தோற்றமே வேசித்தனம் தான். அவங்களுடைய தெரிந்து கொள்ளதெல்லாம் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கரு, அவங்க பின்னாடி பெரிய ஒரு கணம் இருக்கும். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு தெரியும். அவரை நான் புக் பண்ணுறேன், சோரமோனது தான் மிச்சம். ஆனால் இதுக்கும் இஸ்ரேலுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அவன் காலடி எடுத்து வைத்ததும் சபை எப்படி கலங்குகிறது பாருங்கள்.